அதாவது நேற்று ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் அடிக்க எல்லாரும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கும்போது இருங்க பாய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடப்பாரியன்ஸ் வெறித்தனமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கன்சிஸ்டண்டாக 4 தோல்வியை பார்த்துருக்காங்க. அதுவும் பலமாஞ்ச பஞ்சாபோட வேற போட்டி போடுறாங்க. ஹைதராபாத்ல ஜெயிக்குமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி 245 ரன் அப்படின்றது வேற டார்கெட்டாக வேற கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவ்வளோதான் கடப்பாரியன்ஸ் கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்க வரைக்கும் எப்படா கதை முடியும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து அபிஷேக் சர்மா அடி 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 அடின்னு சொல்லி அடிச்சு கிட்டத்தட்ட 120 ரன்னுக்கு மேல, அதாவது 141 ரன் அக்யூரேட்டா அவர் ஒருத்தரே கூச்சிருந்தாப்ல அப்படின்னே சொல்லலாம். யாரா அந்த பையன் இந்த மாதிரி பேயாட்டம் ஆடுறானே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே அப்படியே விழி பிதுங்கி போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோவா அபிஷேக் சர்மா உருவெடுத்து கடப்பாரன்ஸ்க்கு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நேற்று மேட்சை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அபிஷேக்கினுடைய நாக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.